ஆதியும் நானே, அந்தமும் நானே, மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே, கர்மாவும் நானே, மோட்சமும் நானே. என்ன இது? நான் கனவில் கண்டது. இது என்ன விசித்திரம்? என்ன ஒரு கொடூரம்! என்ன நிகழ்ந்தது பார்வதி தாயே? வணங்குகிறேன் தாயே. நான் ஒரு வினோதமான கனவு கண்டேன் நந்தி. அப்படி என்ன கனவு கண்டீர்கள் தாயே? அந்த கனவில் இதற்கான அர்த்தம் மகாதேவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். வாசுகி, இன்று சுவாமியின் கழுத்தில் இல்லாமல் திரிசூலம் மட்டும் இங்குள்ளது. மகாதேவர் எங்கு சென்றார்? ஆனந்த தாண்டவமா? ஆனந்த தாண்டவத்துடன் கண்களில் கண்ணீர். இதன் அர்த்தம் விளங்கவில்லை சுவாமி.
ஆனந்தத்திற்கும் கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கௌரி. ஆனந்தம் சிரத்தை எட்டும் பொழுது கண்களில் கண்ணீர் வருவது இயற்கையே. ஆனால் இந்த ஆனந்தத்திற்கு காரணம் மண்ணின் ஆனந்தம் என்பது மழை அதனை தொடும் பொழுது ஏற்படும் கௌரி. இந்த சிவனின் ஆனந்தத்திற்கான காரணம் உடன் இணைக்கப்பட்ட சக்தி. அந்த சக்தி நீதானே கௌரி. இருப்பினும் நீ ஏதோ கவலையோடு காணப்படுகிறாய். என்னுடைய கவலைக்கு காரணம் ஒரு விசித்திரமான கனவு. ஒருவேளை என் ஆனந்தத்திற்கான காரணம் நீ கண்ட அந்த கனவாக இருக்கலாம். எனது கனவிற்கும் உங்கள் ஆனந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மகாதேவா. அது ஒரு பயங்கரமான கனவு. ஒரு பெண் ஆக்ரோஷமாக மனிதர்களை வதம் செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தபோது இவ்வுலகின் அனைத்து சிருஷ்டிகளும் அழிந்துவிடும் போலிருக்கிறது. அழிவா? இந்த பிரபஞ்சமானது விசித்திரமானது கௌரி. அ என்பது அந்தம் என்றால் ஆ என்பது ஆரம்பமாகும். இதன் அர்த்தம்? அர்த்தமா? முடிவு என்பது உண்மையில் முடிந்துவிட்டால் ஆரம்பம் என்பது இயலாததாகிவிடும். அந்தத்திற்கு பிறகு ஆதி இல்லை என்றால் உண்மையை கூற வேண்டுமெனில் அந்தமே ஆதியாகிவிடும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை சுவாமி. நீங்கள் ஒரு ஈஸ்வரன், நான் ஒரு சாதாரண பெண். இந்த சாதாரண பெண்ணானவள் பதியின் ரூபத்தில் யாரை தேர்ந்தெடுத்தாள்? இது என்ன புது விளையாட்டு? என் பதி தாங்கள் தானே, மகாதேவர். பதியின் ரூபமாக மகாதேவரை தேர்ந்தெடுத்தவள் மகா அவதாரத்தையும் எடுத்துதான் ஆக வேண்டும் கௌரி. நாளை விஸ்வரூபம் எடுப்பது இன்றிங்கு அமைதியாக என் முன்பு நிற்கிறது. அமைதியின் முடிவில் விஸ்வரூபம் ஆரம்பமாகும். இருப்பினும் சுவாமி, நான் கண்ட கனவு... மகாதேவா, வணங்குகிறோம் மகாதேவா. தேவேந்திரா, தாங்கள் எப்படி இங்கு? கையாளாகாதவன் போல் வந்து நிற்கிறேன் அண்ணன். ராஜ்யத்தை பறித்து விட்டார்கள். ராஜ்யத்தை பறித்து விட்டார்களா? யார் அவர்கள்? சும்பனும் நிசும்பனும். யார் இந்த சும்பனும் நிசும்பனும்? அசுரர்களின் ராஜா சும்பன் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். அந்த அரக்கனிடம் அதிபயங்கர சக்தி உள்ளது. சும்பனின் முன்பு யாராலும் நிற்கக்கூட முடியவில்லை. அவனுடைய சகோதரன் நிசும்பன். அந்த நிசும்பன் வெற்றிக்காக யுத்தம் செய்யவில்லை. ரத்தத்தை காண்பதில் தான் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் தாங்கள் தேவேந்திரன் ஆயிற்றே. தங்களிடம் வஜ்ராயுதம் இருக்கிறது. வருண தேவனின் வருணாஸ்திரம், அக்னி தேவனின் அக்னி ஆஸ்திரம். இந்த சக்தி அனைத்தும் எந்த அசுரரையும் வீழ்த்திவிடுமே. அதுதான் ஆச்சரியமாக உள்ளது அன்னையே. மகாதேவா, அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற எந்த சக்தியால் இயலும் ஈஸ்வரா? சும்பன் நிசும்பன் அணிந்துள்ள கவச வரத்தை தகர்த்தெறிவது என்னாலும் இயலாத செயல்.
அது என்ன வரும் மகாதேவா? தங்களாலேயே அதை தகர்க்க முடியாதா? சும்பனும் நிசும்பனும் பிரம்மதேவரிடம் அமிர்தத்தை கோரினர். பிரம்மதேவர் அமிர்தத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக வரத்தை அளித்தார். தேவர்களாலோ மனிதர்களாலோ பசுவாலோ பட்சிகளாலோ இவ்வுலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத வரம் ஒன்றை அளித்தார். அவர்களிடமிருந்து இவ்வுலகை காப்பாற்றக்கூடியவள். இருப்பினும் அந்த சக்தியை அவள் உணராமல் சிறுமியாகவே இருக்கிறாள், இல்லையா? அப்படி என்றால் மகாதேவா, எங்களது முடிவானது நெருங்கிவிட்டதா? ஏனெனில் அந்த அசுரர்களை வதம் செய்யக்கூடிய அத்தகைய ஸ்திரீயை நான் இதுவரை கண்டதில்லை. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இப்பொழுது நான் கண்ட கனவின் அர்த்தம் புரிகிறது சுவாமி. நான் கண்டது கனவல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு ஸ்திரீ வருவாள். அவள் நிச்சயம் உங்களை காப்பாள். யார் அது அன்னையே? இந்த கேள்விக்கான பதிலை அறியவே நான் மகாதேவரை பார்க்க வந்தேன். கோருங்கள் மகாதேவா, யார் அந்த பெண்மணி? அக்கனவை கண்டது நீதானே கௌரி? அப்படியெனில் அந்த பெண்ணை தேட வேண்டியவளும் நீதான். செல், அந்த ஸ்திரீயை தேடு. தாயே, உங்கள் ஒருவரால் மட்டுமே எங்களை காப்பாற்ற இயலும். சுவாமி, இதில் நான் ஆகட்டும். இதுவே தங்கள் விருப்பம் எனில், கைலாயத்தில் வீற்றிருக்கும் தங்களின் உத்தரவு எனில், அப்பெண்மணியை தேடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். யாருடைய குரல் இது? சண்டும் மண்டும் தாயே, சும்பன் நிசும்பனின் சேனாதிபதிகள். அவர்கள் இருவரும் எங்களிடம் யுத்தம் செய்கிறார்கள். செல் பார்வதி, அவர்களுக்கு ஒன்றை உணர்த்து. யுத்தம் புரிய எனக்கு விருப்பமில்லை என்று கூறு. என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? அவர்கள் அவர்கள் அசுரர்கள் ஆயிற்றே. அவர்களை கைலாயத்தை ஆள்பவள் நீதானே. விருந்தோம்பல் புரிவது இல்லாளின் பண்பாடு ஆகும் அல்லவா? வேண்டாம், வேண்டாம், விட்டுவிடு. கைலாயத்தில் உன்னை போன்றவர்கள் நுழையக்கூடாது. யுத்தத்தில் தோத்துவிட்டு கோழையாக இருக்கும் இந்திரன் இருக்கும் போது ஜெயித்தவன் நான் வரக்கூடாதா? தோத்த இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் இங்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. மறந்து விட்டு பேசுகிறீர்கள். கைலாய மகாதேவரின் வாசஸ்தலம். உலகை ஆளும் ராஜாக்கள், சும்பன் நிசும்பனின் சேவகர்கள் புரிந்துகொள். இந்த கைலாசம் உலகத்தில் இருக்கும் இடம்தானே. இந்திரன் இங்கு வரவில்லை என்றால் பிறகு எங்களுடைய கோபத்தால் இந்த கைலாசம் ரத்தக்களமாக மாறிவிடும். கைலாயத்தில் ரத்தம் இல்லை, பக்தி தான் இருக்க வேண்டும். கைலாயம் யோகிகள் இருக்கும் இடம்.
யோகிகள் இருக்கும் இடத்தில் அசுரர்கள் இருக்க இயலாது. நான் இந்த கைலாயத்தின் ராணி. உங்கள் இருவரையும் இங்கிருந்து செல்லுமாறு நான் உத்தரவிடுகிறேன். செல்லுங்கள் இங்கிருந்து. நந்தி, அவர்கள் இருவரும் சென்று விட்டார்கள். இனி கைலாயத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு முன்பு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நான் என் சகோதரனை சந்தித்து வருகிறேன். மகாராஜா சும்பன் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டதும் நிச்சயமாக கோபப்படுவார். ஆனால் என்னுடைய பயம், சும்பனுக்கு முன்பாக நிசும்பன் நம்மை அழித்து விடுவார். இந்திரலோகத்தை அழிக்காமல் வந்துள்ளீர்கள். தங்களுடைய சிரம் தரையில் விழ வேண்டாமா? நிசும்பா, நடந்து முடிந்தவை சிரம் தலையில் விழுவதால் மாற்ற முடியாது. ஆனால் நடக்கப் போவதில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளது. இந்திரனின் சிரத்தை கொண்டு வரவில்லை எனில் என்ன? நிச்சயமாக ஏதோ ஒரு செய்தியுடன் வந்திருப்பார்கள். கூறு சண்டு. மகாராஜா, அங்கு நடந்ததை எதிர்த்து எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உலகமும் தங்கள் காலடியில். ஆனால் அவளுக்கு முன்பு எது நடந்தாலும் அது ஒன்றுமே இல்லைதான். யாரை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள்? நடந்ததை நடந்தவாறே கூறுங்கள். எப்படி கூறுவது? வார்த்தைகளே இல்லை. மண்டு. இப்போது அனைத்தையும் நான் அறிய வேண்டும். யாரை நீ கண்டாய்? அவளை வர்ணிப்பதற்கு உன்னிடம் வார்த்தைகள் இல்லையா? கைலாயத்தின் தேவதை நீ. தேவைப்படும்போது வருவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது எனக்கு தங்கள் உதவி தேவை. நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும்.
மகாதேவரை மணந்த பிறகு இந்த மாதவன் அண்ணனை மறந்தாயா பார்வதி? பதியிடம் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் சகோதரனிடம் சரணடைந்தாயா? நாராயணனான தங்களிடம் சங்கடங்களுக்கு தீர்வில்லாமல் போகுமா? தங்கள் சகோதரி தங்களை காண இத்தனை தூரம் வந்துள்ளார். நீங்கள் அவரிடம் குறும்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வதி, அனைவரும் மகிழ்ச்சிதானே? மகிழ்ச்சி இல்லை, பிரச்சனை அதிகரித்துள்ளது லக்ஷ்மி. இப்படி ஒரு சுந்தரியை அடையாமல் இந்த உலகத்தையும் அடைந்து என்ன பயன்? மிகச் சரியாக கூறினாய். நான் இவளை அடையாமல் இருந்தால் 3 லோகத்தையும் அடைந்ததில் பலன் என்ன உள்ளது? இப்போதே சென்று கைலாயத்தை பராக்கிரமம் செய்கிறேன். அந்த கைலாய தேவதையை தமக்கு தாசியாக்குகிறேன். தங்களின் காலடியில் விழுந்து சேவை செய்ய வைக்கிறேன். இல்லை நிசும்பா, மனம் விரும்பி ஒன்றை அடைய நினைக்கும் பொழுது வாளை அதற்கு பயன்படுத்த கூடாது. இப்போது அனுப்ப வேண்டியது தூதுவனை. அதற்கு ராஜா ஏன் செல்ல வேண்டும்? மகாராஜா, சுக்ரீவன்,